இந்த உம்மத்திலே இந்திய காலத்திலே ராஃபிதாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். இப்படியாக வழிகட்ட கூட்டங்களை பார்க்கிறோமே. இவர்கள் எல்லாம் என்ன கபர்வாதிகளாக, தர்காவாதிகளாக, மௌலூது மீலாது கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் இல்லை. இவர்களுடைய பிதஅத்துகள் எல்லாம் கொள்கை சார்ந்த பிதஅத்துகளாக இருக்கின்றன. இன்று கூட மார்க்கம் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான், மார்க்கம் என்றால் வஹி என்றுதான் பலர் பேசுவார்கள். தங்களுடைய ஜமாஅத்திற்கு தௌஹீத் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். நாங்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகள் என்று சொல்வார்கள். ஹதீஸை நாங்கள் தான் சரியாக பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் சர்வலோக முட்டாள்கள் பல சஹீஹான ஹதீஸுகளை மறுத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கு மாற்று கருத்துக்களை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, தயார் செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூற, சொர்க்கம் இன்னும் உருவாக்கப்படவில்லை, நரகம் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்று சொல்வார்கள். அதையும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி கொள்கை சார்ந்த பிதஅத்துகள் இருக்கின்றனவே, இது சில அமல் சார்ந்த பிதஅத்துகளை விட, அமல் சார்ந்த பிதஅத்துகளில் சில ஷிர்க் வரை சேர்ப்பிக்காத பிதஅத்துகள் இருக்கின்றன. அந்த பிதஅத்துகளை விட கொள்கை சார்ந்த இந்த பிதஅத்துகள் மிக ஆபத்தானவை, மிக மோசமானவை. மார்க்கத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றி அவனை ஜிந்தீக், முல்ஹித், முர்த்ததுடைய தரத்திலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடியவை. பயந்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களே.